அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் குரூப் 4 குரூப் 2க்காக தினமும் 30 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 45ஆம் நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி, முகலாயரின் வீழ்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் யார்? முகலாயரின் வீழ்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் ஆப்ஷனில் பாருங்கள், யாருன்னு பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் என்பது சரி. எது பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான சர்வதேச சந்தைகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன? அதாவது எதன் கீழ் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான சர்வதேச சந்தைகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன? எதுன்னு பார்த்தீங்கன்னா உலகமயமாக்கல் என்பதன் கீழ்தான் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான சர்வதேச சந்தைகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. கூலியும் விலையும் எந்த வேலை நிலையில் மாறி மாறி அதிகரிக்கிறதோ அங்கு முழு வேலை வாய்ப்பு நிலவுகிறது என்று கூறுபவர் யார்? கூலியும் விலையும் எந்த வேலை நிலையில் மாறி மாறி அதிகரிக்கிறதோ அங்கு முழு வேலை வாய்ப்பு நிலவுகிறது என்று கூறியவர் லர்னர் என்பது சரியான விடை. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது எந்த அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவமாகும்? மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது எந்த அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவம்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பூட்டான் என்பது சரி. தஞ்சாவூரில் மராத்தியரின் ஆட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தஞ்சாவூரில் மராத்தியரின் ஆட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1674ஆம் ஆண்டாகும். உலகமயமாக்கல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? உலகமயமாக்கல் என்ற சொல் பார்த்தீங்கன்னா தியோடர் லெவிட் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மனித மேம்பாட்டு குறியை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆப்ஷனில் பாருங்கள் 1990ஆம் ஆண்டாகும். இடைப்பட்ட உலகமயமாக்கல் காலம் என்று அழைக்கப்படுவது எது? இடைப்பட்ட உலகமயமாக்கல் காலம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்த நூற்றாண்டு? 16ஆம் நூற்றாண்டாகும். பின் வருவனவற்றுள் வேலையின்மையின் வகைகள் யாவை? வேலையின்மையின் வகைகள் யாவை? இதில் வாணிபச் சூழல் வேலையின்மை, பருவகால வேலையின்மை, தற்காலிக அல்லது பிறழ்ச்சி வேலையின்மை, கற்றோர் வேலையின்மை. இதில் ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. முதல் பன்னாட்டு நிறுவனம் என்று அழைக்கப்பட்டது எது? முதல் பன்னாட்டு நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தான் முதல் பன்னாட்டு நிறுவனமாகும். மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை என்பது யார் கூற்று? மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை என்பது யார் கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா ரானடே கூற்றாகும். இந்தியா தனிநபர் வருமானத்தில் எந்த நாடுகளின் பிரிவில் இடம்பெற்றுள்ளது? நடுத்தர வருவாயா, உயர்தர குறைந்த வருவாய்? இதில் இந்தியா தனிநபர் வருமானத்தில் எந்த நாடுகளின் பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வருவாய் பிரிவில் இடம்பெற்றுள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூலை எழுதியவர் யார்? வேலைவாய்ப்பு மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு எழுதியவர் கீன்ஸ் என்பது சரியான ஒன்று. கலிங்கர்கள் வர்த்தக பாதையுடன் தொடர்பு இல்லாதது எது? கலிங்கர்கள் அவங்க வர்த்தக பாதையில் தொடர்பு இல்லாதது ஜப்பான் என்பது சரியான ஒன்று. பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு எது முக்கியமாக கருதப்படுகிறது? பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு முக்கியமாக கருதப்படுவது மனிதவள மேம்பாட்டு குறியீடு என்பது சரி. எந்த ஆண்டு முதல் டச்சுக்காரர்கள் கடல் பயணங்கள் மேற்கொண்டனர்? டச்சுக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 1596ஆம் ஆண்டு முதல் கடற்பயணங்களை மேற்கொண்டனர். கீழ்கண்டவற்றுள் சிவாஜி பிறந்த இடம் எந்த இடம்? சிவாஜி பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் சிவ்னர் என்ற இடத்தில் பிறந்தார். இந்திய பொருளாதாரத்தின் வேளாண்மை துறையை எவ்வாறு அழைக்கலாம்? இந்திய பொருளாதாரத்தில் வேளாண்மை துறை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பாருங்க. முதன்மை துறை என்று அழைக்கப்படுகிறது.
1610ஆம் ஆண்டு புலிக்காட்டில் தொழிற்சாலையை நிறுவ யாரிடம் அனுமதி கேட்கப்பட்டது? 1610ஆம் ஆண்டு புலிக்காட்டில் தொழிற்சாலையை நிறுவ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சந்திரகிரி அரசரிடம் அனுமதி கேட்கப்பட்டது. சிவாஜி தனது குருவாக ஏற்று மரியாதை செலுத்திய துறவி யார்? சிவாஜி அவருடைய துறவி பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்கப்பட்ட கேள்வி. ராம்தாஸ் என்பது சரியான ஒன்று. ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கியவர் கோல்கொண்டா சுல்தான் ஆவார். இந்திய பொருளாதாரம் பரவலாக 3 துறைகளாக பிரிக்கப்படுகிறது. அவற்றுள் தவறானது எது? இதில் விவசாயம், தொழில், பணிகள். இதில் தவறான ஒன்று பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறை என்பது தவறான ஒன்று. இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் எந்த ஆண்டு முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவினர்? பிரெஞ்சுக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 1668ஆம் ஆண்டு முதல் தொழிற்சாலையை நிறுவினர். அரபிக்கடல் பகுதியில் முகலாயரின் முக்கிய துறைமுகமாக விளங்கியது எது? முகலாயரின் முக்கிய துறைமுகமாக விளங்கியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரத் என்பது சரியான விடை. ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஜிடிபியின் நவீன கருத்து யாரால்னு பார்த்தீங்கன்னா சைமன் குஸ்னட் அவர்களால் உருவாக்கப்பட்டது. எந்த ஆண்டு முதல் சிவாஜி தீவிர போர் கொள்கையை கடைபிடிக்கலானார்? அது எந்த ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா 1666ஆம் ஆண்டு முதல் சிவாஜி தீவிர போர்க்கொள்கையை கடைபிடிக்கலானார். எது ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு? இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானம் என்பது சரியான விடையாகும். சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை எந்த ஆண்டு சூடினார்? சிவாஜி 1674ஆம் ஆண்டு தான் சத்ரபதி என்ற பட்டத்தை சூடினார். தொட்டு உணர முடியாத பொருளாதார நடவடிக்கைகளில் பொருளியலில் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? தொட்டு உணர முடியாத பொருளாதார நடவடிக்கைகள் பொருளியலில் ஆப்ஷனில் பாருங்க பணிகள் என்று குறிப்பிடப்படுகிறது. சிவாஜி தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு யாரை பணித்தார்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வெங்கோஜி என்பவரை சிவாஜி தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு பணித்தார். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.